நேற்று சௌந்தர்யா முத்துக்குமரனுக்கு ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டாஸ்க் வச்சாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, முத்துக்குமரன் குக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவங்க கூப்பிட்டுட்டு நான் 3 கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு 3த்துக்கும் நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பக்கத்தில் பவித்ராவும் தர்ஷிகாவும் சொல்கிறாங்க, 2 பேரும் சொல்கிறாங்க நல்லா ஏதாவது நல்லதாக கேட்டு கோர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவர் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து கேட்குறாங்க, நீ முத்துக்குமரனா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னோடனே முத்துக்குமரன் மொதல் கேள்வியிலே அடி. நீ முத்துக்குமரனா இருக்கியா அப்படின்னா என்ன கொஸ்டின், அதுக்கு எப்படி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்ல முடியும்? நீ முத்துக்குமரனா இருக்க அப்படி சொல்லிட்டு தான் நீ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே நீங்கள் வந்து முத்துக்குமரனாவே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. இது வந்து முத்துக்குமரனை ஒரு பர்சனாக கேட்குறாங்களாம். உடனே அவர் ட்ரூ அப்படிங்கிறாரு. இங்கே இருந்துச்சு பவித்ரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேமில் விளையாடுற முத்துக்குமரனுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடாமல் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்சிங் கேமும் ஆடுறீங்களா அப்படி கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆடுறீங்கன்னு சொல்லுங்கன்னு எகெயின் முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே ஆடுறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே இன்ஃப்ளூயன்சிங் கேம் கண்டிப்பாக நான் ஆடலை, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார். உடனே இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் விரும்புகிற ஆன்சர் வரும்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. இங்கே இருந்துச்சு பவித்ரா வந்துட்டு ட்ரூன்னு அதோட ஆப்போசிட் ஆன்சர் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் உங்கள் டீமுக்காக விளையாடுறது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பவித்ரா வந்துட்டு ஃபால்ஸுங்கிறாங்க, இவரும் ஃபால்ஸுங்கிறாரு. டீமுக்காக நான் விளையாடலைங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு. 4வது கேள்வி, நீங்கள் உங்கள் பேச்சு திறமையால் நீங்கள் பண்ண தப்பை மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் முத்துக்குமரனும் எஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக 5வது கேள்வி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மற்றவங்க மேலே உங்களுக்கு கோபம் வருது, ஆனால் உங்கள் அன்பால் நீங்கள் அதை மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே பவித்ரா டப்புன்னு ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா வந்துட்டு ஏய் நீ ஏண்டி பதில் சொல்கிறேன், நான் அவன்கிட்டலாம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் மறைச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கோவம் வருது அதை மறைக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லியிருந்தா பவித்ரா ட்ரூ தான் சொல்லியிருப்பாங்க. அதை அன்பால் மறைக்கிறீங்கன்னு சொன்னனால தான் பவித்ரா ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம பேரில் பவித்ரா கோவமாக சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட மனுஷன் கோவப்படாமல் அவ்வளோ பொறுமையாக ஸ்வீட்டாக சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரியா. சத்தியமாக எப்படி முடியுதுன்னே நம்மளால தெரியல. உடனே அவரே சொல்கிறாரு, பிடிச்சவங்க கிட்ட தான் நான் நேருக்கு நேர் போய் நல்லா கேட்பேன், பிடிக்காதவங்கன்னு அப்படி ஒதுங்கி வந்துடுவேன். ஸோ இதை கேட்பேன் இல்லை ஒதுங்கி வந்துடுவேன், அன்பால் அதை மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தர்ஷிகா வந்து இந்த டாஸ்க்கு சூப்பராக இருக்குது, நானும் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, நோ இது என்னோட டாஸ்க்கு, நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே பரவாயில்லம்மா கேளு அப்படிங்கிறாரு முத்துக்குமரன். உடனே தர்ஷிகா கேட்குறாங்க, நீங்கள் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்களோட கேம் பிளே அப்படிங்கிறாங்க. உடனே பவித்ரா வந்துட்டு ட்ரூ அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டோடனே வேறு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு தர்ஷிகா சொல்கிறாங்க. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, இவங்களும் ஜாக்லினும் சேர்ந்தே ஒரு கேம் பிளே தான் ஆடுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, அப்படி தான் வெளியே தெரியுதுன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம். நான் காலையில் சொல்லும் போதே சொல்லி தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஜாக்லின் இண்டிவிஜுவல் பிளேயர், இந்த இடத்துல நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணல, இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குதுன்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறார். அடுத்ததாக 7வது கேள்வின்னு தர்ஷிகா ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்களும் ஜாக்லினும் ஃபைனல்ஸில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு ட்ரூ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த டைமில் சாட்சனா வராங்க. உடனே நான் கேள்வி கேட்கட்டுமான்னு இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க இவங்க. அதனால முத்துக்குமரன் சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாரு. உடனே சாட்சனா கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த வீட்லேயே யாரை பிடிக்கும் அப்படின்னு. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் கிட்ட சாட்சனா சொல்கிறாங்க, ஓகே இந்த வீட்லேயே உங்களுக்கு பிடிச்சது சாட்சனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஃபால்ஸ் சொல்கிறாரு, சும்மா கிண்டலாக சொல்கிறாரு. அப்போது சாட்சனா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்துக்குமரன் திரும்ப அந்த டாபிக் எடுக்கிறாரு. நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்களா ஜாக்லின் பற்றி, எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஜாக்லினும் நானும் ஃபைனல்ஸ்க்கு வருவோன்னு. உடனே இவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இப்போவே ஃபைனல்ஸ் பற்றி முடிவெடுக்க முடியும், இவங்க தான் ஃபைனல்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களே இவங்கெல்லாம் ஃபைனலிஸ்ட்னு அவங்க கூட மட்டும் போட்டி போடுவீங்களான்னு. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, அப்படிலாம் கிடையாது, நம்ம மனசில் ஒருத்தரை கணிக்கிறோம், அவள் கணிக்கிறது தான் இந்த கேமே, ஸோ அதை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது தப்பு கிடையாது. யார் ஃபைனல்ஸ் வருவாங்க, நான் தான் வின்னர்னு சொல்கிறது தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ், நம்ம எல்லாரும் ஃபைனல்ஸ் வருவோம்னு நினைக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ஸ் கிடையாது, அப்படி நினச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார்.
சொன்னோடனே இவங்களுக்கு பவித்ராக்கும் தர்ஷிகாக்கும் அதில் உடன்பாடு இல்லை. கடைசி எந்திரிச்சு போகிறாங்க. போகும்போது முத்துக்குமரன் சொல்கிறார், இப்போ இன்னொன்று சொல்லவா, சௌந்தர்யா கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. உடனே போகிற போக்கில் என்ன போட்டு விட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா, உடனே இவங்கெல்லாம் குத்த வருவாங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்குறாங்க. உடனே நான் ஏமா ஒன்றை போட்டு கொடுக்க போகிறேன், நான் ஒன்றை வேணா போடுவேன் அப்படிங்கிறாரு. அதாவது அதுக்கு அர்த்தம் ஒன்றை நான் ஜெயிப்பேன்னு அவர் சொல்கிறார். நான் ஒன்றை வேணா போடுவேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கம்பீரமாக சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இவங்க எல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. சௌந்தர்யா ஃபைனலிஸ்ட் சொன்னோடனே பவித்ராக்கும் தர்ஷிகாக்கும் அது கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. உடனே சாச்சனா, எல்லாமே தெரிஞ்ச சாச்சனா சொல்கிறாங்க, சௌந்தர்யாக்கா வந்து ஃபைனலிஸ்ட் வருவாங்கன்னு நான் நினைக்கல, தர்ஷிகா ஜாக்லின் ஃபைனலிஸ்ட்னு நான் நினைக்கிறேன், ஆனால் வந்து சௌந்தர்யா ஃபைனலிஸ்ட்டுன்னு எனக்கு கண்டிப்பாக தோணலை அப்படிங்கிறாங்க. சௌந்தர்யா அது கொஞ்சம் கூட கண்டிக்கவே இல்லை. உடனே தர்ஷிகா சொல்கிறாங்க, நீ நினச்சதெல்லாம் நடக்குமா, நீ சுனிதா கூட தான் ஃபைனலிஸ்ட் சொன்ன, சுனிதா ஃபைனலிஸ்ட்டாக வந்தாங்களா, பாதியில் போகலையா அப்படின்னு. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. பவித்ராவை தர்ஷிகாவை அட்வைஸ் பண்ணுறாங்க, அப்படி யாரையுமே கணிக்கிறது தப்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கு சாச்சனா சொல்கிறாங்க, இல்லை இது ஒரு கெஸ்ஸிங் கேம் தான், இதில் வந்து ஒருத்தரை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அந்த கான்வர்சேஷன் முடியுது. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல்